மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏங்க என்னங்க, நான் இதெல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சா கூட்டிட்டு வந்தேன். இல்ல இதெல்லாம் நடக்கும்னு நீங்க தான் சொன்னீங்களா? எப்படியாவது அக்கா சீக்கிரமா குணமாயிட மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்புல வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு. மாப்பிள விடுப்பா, எதுக்கு நீ மல்லி தங்கச்சி மேல கோவப்படுற? மாமா, நான் கோவம்லாம் படல, நான் ஜஸ்ட் கேஷுவலா தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் போறத பத்தி எல்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேணான்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. மல்லி, இதையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம்ல, இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. ஹாஸ்பிட்டல் போறதும் கோயிலுக்கு போறதும் ஒண்ணாங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டுமே அவளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றப்ப ஒண்ணுதானே. என்ன இது ஒண்ணும் இல்லாத மேட்டருக்கு இவ்வளவு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? அடி வாங்கின நானே பேசாம இருக்கேன், உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? மல்லி மல்லி சொல்லுங்கக்கா. ஐயோ, அடுத்து எங்க கூட்டிட்டு போற மல்லி? பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருடா, அடி பாவி, உனக்கு பயமா இருக்கா? ஆயிரக்கணக்கான பேய்களை ஓட்டி இருக்கிற ஆனானப்பட்ட சித்தரையே அலற விட்டுருக்க நீ, ஆனா உனக்கு பயமா இருக்கா? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ ப்ளீஸ். சரிக்கா சரிக்கா, கூட்டிட்டு போறேன். மல்லி போதும், இனிமே கோயில் ஹாஸ்பிட்டல்னு எதுவுமே அவசரப்பட வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணியே பாப்போம். சரிங்க, அக்கா நம்ம கூடயே இருக்கட்டும், நல்லபடியா பழகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பழச நினைவுபடுத்திக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீ சொல்றதும் சரிதான், ஆனா இப்ப நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. மாப்பிள நீ வேலைக்கு போயிடுவடா, ஆனா மாமா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருடா மருமவனே. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போடா மகனேன்னு எங்க அம்மா சொல்லிச்சு. கேட்டானா? கேட்டிருந்தா அந்த நிலைமை வருமா எனக்கு? அப்புறம் மல்லி, கதிரேசன் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ரேணுகாவை கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுவோம். சரிங்க. போலாம் வாங்க, போலாம் வா. அம்மா ஹலோ, சொல்லுங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். சொல்லுங்க. செக் பண்ணியாச்சுல, அப்புறம் இருங்க, நான் கூப்பிடுறேன். ரேணுகா, ரேணுகா நில்லுங்க, ரேணுகா நில்லுங்க, நிறுத்துங்க. தப்பிச்சிட்டாங்களே. கார்ல போனது ரேணுகாவே தான். அப்படின்னா அவங்க இன்னும் சாகல. நான் அன்னைக்கு பார்த்ததும் அவங்களதான். நான் எவ்வளவு சொல்லியும் ராஜிமா நம்பல. இப்போ ஒரு போட்டோ வாட்ச் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாங்க. எங்க போயிட போறாங்க? என் கண்ணில் படாம எங்க போறீங்க? பிடிக்கிறேன். எப்படியும் என்கிட்ட மாட்டுவீங்க. எப்போ வருவாங்க பிக் பாட்டி? தெரியலையேடா, முன்ன பின்ன ஆகலாம். ஆனா அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. சித்திரை பார்த்துட்டு வந்தா ஒரே நேரத்துல எல்லாம் சரியாயிடுமா என்ன? அப்படியும் ஆகலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவும் சரியாகலாம். சீக்கிரமாவோ இல்ல கொஞ்சம் லேட்டாவோ எப்படியும் குணமாயிடுவா. குணமாயிட்டா போயிடுவாங்களா பிக் பாட்டி? மாப்பிள்ள தம்பி, என்னாச்சு? மல்லி, என்னாச்சு மல்லி? கோயிலுக்கு போனீங்களா? சித்திரை பாத்தீங்களா? காப்பு கீப்பு கட்டினாரா? ஈஸ்வரா, முருகா. சரி சரி சரி, சித்திரை பார்த்து காப்பு கட்டிட்டு வந்துட்டீங்க போல. இனிமே ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. கற்பகம் சொன்ன மாதிரி ரேணுகா குணமாயிடுவா. அவ தூங்கி எந்திரிச்சதும் பாருங்க, வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஐயோ, என்ன மனோகர் தம்பி? அச்சச்சோ,
மாமா என்னாச்சு உங்க முகத்தெல்லாம் காயமா இருக்கு? ஏன் மனோகர் தம்பி ஆ? இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வந்து நிக்கிற? வாயை கொடுத்து எங்கேயாச்சும் ஷூ பிடிங்க அடிச்சு அனுப்பிட்டாங்களா? போற வர இடமெல்லாம் இப்படிதான் அடி வாங்கிட்டு வருவியா? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாத உங்களால. பேசுனா சமாளிக்க தெரியணும். அது இல்லையா பொத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். இப்படி அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது. ஏம்மா 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 நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்கம்மா, முடியல. மல்லி, ரேணுகாவை ரூம்ல படுக்க வச்சிரு. சரிங்க, வாங்கக்கா. ரேணுகா போ. வாங்க. நான் படுத்துக்கிறேன். மல்லி, ரேணுகா எதுவும் சாப்பிடலையே. ஜூஸ் கொடுப்போமாங்க? சரி மல்லி, நீ ரெடி பண்றியா? ம், சரிங்க. மல்லி, உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? ஏன் மனோகர் தம்பி என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்ல. ஆள் அழுக்கு அமைதியாவே இருந்துகிட்டு இருந்தா நான் என்ன நினைச்சுக்கிறதா? மாமா உங்களுக்கு தான் வேப்பில அடிக்கணும்னு போனீங்க, உங்களுக்கு அடிச்சிட்டாங்களா என்ன? ஆஹா, இதெல்லாம் வேப்பில அடிச்ச மாதிரியே தெரியலையே. இந்த தொடப்பு கட்டையாலே அடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. ஐயோ அம்மா ப்ளீஸ் அம்மா, என்ன? என்ன பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? ஐயோ சாரி தம்பி, சாரி தம்பி, சாரி தம்பி. அது மனோகர் தம்பி என்னதான் அங்க நடந்துச்சு? அது கொஞ்சம் விலாவாரியா தான் சொல்லுங்களேன். நான் ஒரு கணக்கு போட்டு அங்க போனா அந்த ரேணுகா என்ன வச்சு சம்பவம் பண்ணிட்டா. நானாச்சும் பரவாயில்ல, அந்த சித்தரை நினைச்சாதான். என்ன மனோகர் சிரிக்கிற? அவர் நல்ல பவர்ஃபுல் சாமியார் தான் கற்பங்க சொன்னா. ஆமா ஆமா ஆமா, அவரு பவரை தான் இன்னைக்கு பார்த்தனே. நான் தான் சிவன், நான் தான் சிவன், நான் தான் சிவன். ரேணுகா வேணாம், ரேணுகா அது அவகிட்ட இருந்து ஐயோ ரேணுகா வேணாம், ரேணுகா ஐயோ, அம்மா, ஐயோ, பூச்சி, கண்ணாடி. ரேணுகா, என்ன தம்பி இது அநியாயம்? கடைசியில நீ உள்ள பூந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கியே. ஐயோ ஆமாமா, நம்ம நேரம் அப்படிமா. நேரம்தான். தேங்க்ஸ் மாப்ள, ரொம்ப நல்லது மாப்ள. அடி வாங்கினது நானு, ஜூஸ் அவளுக்கா? ஐயோ மாப்பிள்ள தம்பி என்னாச்சு? ஐயோ, மாப்ள, என்னாச்சு? மாப்ள, ஐயோ, என்னாச்சுங்க? மல்லி, ஒண்ணுல மல்லி, ஒண்ணுல மல்லி, சும்மா லேசான காயம்தான். ஐயோ ரத்தம். சரியாயிடும் மல்லி. மல்லி, சரியாயிடுமா? எப்படி ரத்தம் வருது பாருங்க. ஆ. இருங்க. மல்லி, மல்லி, மல்லி ஒண்ணுல. டாடா ஐயோ, சித்தர் சொன்ன மாதிரி அமாவாசைங்கிறதால உக்கிரமா இருக்கா போல. இன்னைக்கு இனிமே இவ கையில சிக்கிர கூடாது மனோகரா. என்ன பாக்குறீங்க? டாடா கையில எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. அண்ணே, மல்லி, அதை இதை இங்க கொடுமா. புடிச்சுக்கோங்க. காட்டுங்க. மல்லி, போதும் போதும் மல்லி. எதுக்கு இப்படி வேகமா கதவை சாத்துனீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறாங்க, ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க? அது எனக்கு எனக்கு ஜூஸ். ஆமா அதானே டாடா கொண்டு வந்தாரு. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம், பிடிக்காது. அதுக்கு இப்படி கதவை சாத்துவீங்களா? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? விரல் அடிபட்டிருக்கு. வெண்பா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்கள அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல வெண்பா, அவங்க இப்ப குழந்தை மாதிரி. குழந்தைனா அவங்க என்ன பண்ணாலும் சும்மா இருக்க சொல்றீங்களா? நானும் குழந்தை தானே. நான் தப்பு பண்ணா என்ன திட்ட மாட்டீங்களா? அடிக்க மாட்டீங்களா? அவங்கள மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி சொல்றேன், நான் பாத்துக்கிறேன் வெண்பா. இனிமே மல்லியம்மாவ அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க.
அப்பதான் சரி வருவாங்க டாடா. வெண்பா, என்ன பழக்கம் இது? ஏன் இப்படி பேசுற? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏன் வள்ளியம்மா, உங்களுக்காக நீங்களும் பேச மாட்டீங்க, நானும் பேசக்கூடாதா? வெண்பா குட்டி விடு, அதான் டாடா பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல. மாப்பிள, என்ன பார்த்த மாதிரி வேடிக்கை பார்த்து நின்றாதீங்க மாப்பிள. அப்- ஆ, ஆ, மல்லி அ, அ, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.